வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருவால் மெய்யன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதினிலே திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக இணைய வழி மூலமாக ஆன்மீக வாழ்வியல் பகுதி 6 சத்சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை வேதாத்திரிய தூதுவர்களையும் மீண்டும் ஒருமுறை மண்டலத்தின் சார்பாக இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று அற்புதமான ஒரு பஞ்சபூத நவகிரக தவத்தை நல்கிய தஞ்சாவூர் PRS ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்புரை நல்கிய சசிகலா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஆன்மீக பயணத்திற்கு செல்கின்றோம். இறை அருளும் குரு அருளும் சூட்சுமமாக எழுந்தருளட்டும். வாழ்க வளமுடன். என்ன தவம் செய்தேன் நான் செய்த புல்நீயோ, என்ன தவம் செய்தேன் நான் செய்த புல்நீயோ, என் குருவாய் வந்தாய் இறைவா, என்ன தவம் செய்தேன். மகரிஷியே எந்த இடம் சென்றாலும், எந்த முகம் பார்த்தாலும், எந்த இடம் சென்றாலும், எந்த முகம் பார்த்தாலும், எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே குருவே, நான் என்ன தவம் செய்தேன். அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே குருவே, அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும் எனக்கு சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே குருவே, நான் என்ன தவம் செய்தேன். வாழ்வில் என்ன குறை வந்தாலும், என்ன பிழை நேர்ந்தாலும், எனக்கு வாழ்வில் என்ன குறை வந்தாலும், என்ன பிழை நேர்ந்தாலும், எந்தனை காப்பது உந்தன் அருளே குருவே, நான் என்ன தவம் செய்தேன். நான் செய்த புண்ணியோ என் குருவாய் வந்தாய் இறைவா, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஆன்மீக வாழ்வியலிலே கடந்த வகுப்பிலே உணவு முறைகள், மருத்துவ முறைகள் சிலவற்றை கடந்த வாரம் சிந்தித்தோம். இந்த வாரம் ஆன்மீக வாழ்வியல் பகுதி 6 ஆன்மீகம் என்கின்ற பக்தி, வேதாந்த சித்தாந்தங்களிலே
மனிதனுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்ப எதை சொல்லி இருக்கிறார்கள்? வேதாத்திரியத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கையோடு, வாழ்வியலோடு, அந்த பழக்கத்தோடு, ஒழுக்கத்தோடு ஒப்பிட்டு குரு அவர்கள் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார்கள்? அதுதான் இன்றைய நமக்கு சிந்தனை. அன்பர்களே, ஆன்மீகம் என்பது பக்தி. அனைவரும் அறிந்தது. பக்தியினுடைய அடிப்படை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சா 7 கேள்விகள் கேட்கப்படுகிறது இந்த பக்திக்கு. பக்தி என்றால் என்ன? பக்தி ஒருவருக்கு வருவதற்கு அடையாளம் என்ன? பக்தியினுடைய ஆரம்பம் எது? முடிவு எது? பக்தி என்பது நிலைக்குமா? ஒரு பக்தனுடைய அடையாளம் என்ன? பக்தி மனிதனை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? பக்தியை கணிப்பது எப்படி? இதுதான் ஆன்மீக வாழ்வியலுடைய பக்தியினுடைய அடிப்படையான 7 கேள்விகள். பக்தி என்பது பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு விருட்சம், வளர்ந்த ஒரு விருட்சம், மரம். அந்த மரத்தில காய்த்த ஒரு அற்புதமான ஒரு காய். செடியாகி, மரமாகி, துளிர்த்து, அது பூ பூத்து, காய் காய்த்து, பிஞ்சாகி பிறகு காயாக ஒரு இருக்கிறது. அந்த காய் நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய, நம்பிக்கை வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை சனாதன கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தி. அந்த பக்தியை நம்ம அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது இந்த கனி பழமாகிறது. இந்த காய் பழமாகிறது, கனியாகிறது. அந்த கனிதான் ஞானம். இப்ப பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்குவம் மற்றும் அனுபவம். இவை 2ம் தான் வித்தியாசம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடலிலே குறிப்பிடும் பொழுது, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்று குரு அவர்கள் ஒரு பாடலிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இந்த பக்தி ஆன்மீக வாழ்வியலிலே அதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? பக்தி என்பது ஞானம் முதிர்ந்த கனிந்த நிலைக்கு உண்மையான ஒரு பக்தனுடைய பக்தி என்று சொல்லப்படுகிறது. உண்மையான ஆன்மீக பக்தி என்பது கடவுளை பற்றிய ஒரு அறிவு. ஆன்மீக பக்தி என்பது கடவுளின் நினைவிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறிவு. பக்தி என்பது அறிவின் பழுத்த நிலை. பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் அன்போடு இருக்கக்கூடிய ஒரு அறிவினுடைய நிலை. பக்தி என்றால் ஞான விசேஷம் என்று பொருள். பக்தி என்பது இறை உணர்வினுடைய முதிர்ச்சி நிலை. அந்த நிலையிலேயே வாழும் காலம் முழுவதும் நிற்பது ஞான நிலை. பக்தி என்பது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. பக்தி என்பது பிறக்கும் பொழுதே நம்மோடு வந்தது.
இந்த பக்தியை தடுப்பது நம்முடைய கர்மா, அதாவது அநாதிகால பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது, சஞ்சித கர்மா. ஏனென்றால் இந்த மனசு உடம்பிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலோ சத்குணம், ரஜோகுணம், தாமச குணம் என்கின்ற 3 குணங்களிலே பிணைந்து கிடக்கிறது. இதை வேதாந்த சித்தாந்தங்களிலே சொல்லும் பொழுது, இறைவன் ஒருவர், அவரே பதி, அந்த இறைவனால் தன்மாற்றம் பெற்று தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து ஆத்மாக்களும் பத்தினி என்று வேதாந்த சித்தாந்தங்களிலே குறிப்பிடுகிறார்கள். பக்தி என்பது அடிப்படை ஒழுக்கம், பழக்க வழக்கங்களை கொடுக்க வல்லது. பக்தி என்பதற்கு ஒரு வயசு பேதம் இல்லை. நாம் பள்ளிக்கூடத்திலே கல்வி பயிலும் பொழுது ஆசிரியர் நம்மிடம் கேள்வி கேட்பார். அது ஒரு கல்வி. ஆனால் பக்தியிலே மாணவர்கள் கேள்வி கேட்க குரு அவர்கள் பதில் அளிக்கின்ற ஒரு விசேஷமான நிலை, அதைதான் ஞான விசேஷம் என்று ஆன்மீக வாழ்வியலிலே குறிப்பிடுகிறார்கள். பக்தி என்பது எல்லா தரப்பினருக்கும் வரலாம், அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த பக்தியின் மூலமாக ஒரு மனிதன் கடவுளை உணர்கின்ற வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் கடவுளை உணர ஒரே காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத சில விஷயங்கள் நடந்து விடுமோ, நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடக்காமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு, பயம் நமக்கு உள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இதை நம்ம எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்திச்சு பார்த்தா நமக்கே தெரியும். அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு செயலா இதை செயல்படுத்தி பார்க்கலாமே. எது எல்லாம் எனக்கு வாழ்க்கையில நடக்கணுமோ அது எல்லாம் ஒருவேளை நடக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எது எல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்க கூடாதோ அது எல்லாம் நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பயமும் நமக்கு உள்ளே நிச்சயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இந்த அடிப்படையான ஒரு உணர்வு தான் மனிதர்கள் கடவுளரை உணர்கின்ற முதல் படி என்று ஆன்மீக வாழ்வியலிலே சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தத்துவம் வாய்ந்ததுதான் இந்த பக்தி என்பது. அழிவில்லாத ஒரு வாழ்க்கையினுடைய வழிமுறையே சனாதன தர்மம் என்று ஆன்மீக வாழ்வியல் சொல்கிறது. ஆத்மா ரீதியாக மனிதன் கடவுளை பின்பற்றி புனிதமான ஒரு வாழ்க்கை திசையிலே அழைத்து செல்லும் ஒரு அற்புதமான வாழ்க்கை பாதை தான் இந்த ஆன்மீக வாழ்வியல் என்று மகான்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இந்த ஆன்மீக வாழ்வியல் என்பது 4 நிலைகளை கொண்டது அன்பர்களே. தர்மம், கர்மம், மோட்சம், முக்தி என்கின்ற 4 நிலைகளை கொண்டது இந்த ஆன்மீக வாழ்வியல். தர்மம் என்பது சரியான முறையிலே வாழ்வது. தர்மம் என்பது சரியான முறையிலே நாம் வாழ்வது. கர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற அல்லது செயல்படுத்துகின்ற அந்த வினைகளினுடைய பலன்கள், அது கர்மம் என்று சொல்லப்படுகிறது. புனர்ஜென்மம் என்பது மறுபிறப்பு. மோட்சம் என்பது ஆன்மா மறுபிறவியின்றி வாழும் காலத்திலேயே இறைவனை அடைவது.
இந்த 4 நிலைகள் தான் அடிப்படை ஆன்மீக வாழ்வியல். அடிப்படை ஆன்மீக வாழ்வியலை நாம் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டால், வேதாந்த சித்தாந்தங்களிலே எந்த நிலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறதோ, அதாவது அதமம், மத்திமம், உத்தமம், வேதாத்திரியத்திலே கொடுக்கப்படுகின்ற அனைத்தும் பார்த்தால் அந்த உத்தம நிலையில் இருக்கும். எது உயர்ந்ததோ அதை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எவர் ஒருவர் தர்மத்தினுடைய வாழ்க்கைப்படி அன்பு, இரக்கம், நேர்மை, மனம் மற்றும் உடல் ரீதியாக அகிம்சை, கருணை, கொடுக்கப்பட்ட கடமையை சரியான முழு மனதோடு செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உண்மையான தர்ம பக்தி என்று சொல்லப்படுகிறது. இறைவன் மீதான பக்தி, தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை செய்து தெய்வீக கொள்கைகளை பின்பற்றி வாழும் காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தால் அவர்கள் இந்த கர்மாவினால் அகப்பட மாட்டார்கள் என்று ஆன்மீக வாழ்வியல் கூறுகிறது. இப்ப பார்த்துக்குங்க, ஒரு பக்திக்கு அடிப்படை தடை எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக வாழ்வியலிலே முதலிலே சொல்லப்படுவது அனாதிகால கர்மாக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சஞ்சித கர்மம்னு பார்த்தோம். ஆனால் தியானம், பக்தி, யோகம் இது போன்ற ஆன்மீக பயிற்சிகளை செய்து தெய்வீக கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்தால் கர்மாவில் ஒரு மனிதன் அகப்பட மாட்டான் என்று சொல்கிறது. அதைத்தானே வேதாத்திரியம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப உண்மையான ஆன்மீக வாழ்வியல் எது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நிலையிலே ஒரு மனிதன் வாழ்ந்து கர்மாவிலே அகப்படாமல் தர்மத்தின் வழி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவர்களுக்கு புனர்ஜென்மம் என்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. தர்மம், கர்மம் இந்த இரண்டின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழாத மனிதர்கள் மறுபிறவி எடுக்கிறார்கள். ஆனால் தர்மத்தின்படி, கர்மத்தின்படி வாழ்ந்து வாழும் காலத்திலேயே பிறப்பு இறப்பை பற்றி உணர்ந்த ஒரு சாதகருக்கு மோட்சம் உண்டு. அதாவது பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து தனிமனித உணர்வு ஒரு அழியாத ஒரு ஒவ்வாமை பெறுகிறது. இதைத்தான் ஆன்மீக வாழ்வியலிலே சொல்லும் பொழுது யக்ஞானாம் ஜபயக்னோஸ்மி என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பொருள், பக்தி 3 நிலைகளிலே கொடுக்கிறார்கள் இறைவனை துதிப்பதற்கு. வைகரி, உபாம்சம், மானசம் என்று 3 பிரிவுகளாக இதை நமக்கு கொடுக்கிறார்கள். வைகரி என்பது பக்தியின் மூலமாக ஒரு கடவுளுடைய பெயரையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ தன்னுடைய உதடுகள் அசைக்க எல்லோருடைய காதுகளிலும் விழும்படி அதே நேரத்திலே ஒரே மனதோடு கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் ஒன் பாயிண்ட் சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இதை அந்த நிலையிலே கூறும் பொழுது அந்த வைகரி ஜபம், அந்த ஜபம் என்றால் தியானம், அந்த வைகரி தியானமானது ஒரு யக்ஞம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யாகம் வளர்த்தால் அதில் என்ன பலன் கிடைக்குமோ அதை காட்டிலும் 10 மடங்கு பலன் அதிகம் கொடுக்கும் என்று ஆன்மீக வாழ்வியல் சொல்கிறது. உபாம்சு ஜபம் என்பது
ஒரு கடவுள் பெயரையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ ஒரே மனதோடு தன்னுடைய உதடுகள் அசைவோடு மட்டும் தெரிந்து சுற்றி இருக்கின்ற பிறர் காதுகளிலே விழாதவாறு கூறுவது உபாம்சு ஜபம், தியானம். இதற்கு இந்த வைகரி ஜபத்தை காட்டிலும் 100 மடங்கு பலன்களை, நன்மைகளை அளிக்கக்கூடியது. மூன்றாவதாக மானச ஜபம். உதடு ஓசை, வாய் அசைவு இன்றி மனதிற்கு உள்ளேயே கண்களை மூடிய நிலையிலே மௌனியாக இருப்பது 1000 மடங்கு பலன் தரும் என்று ஆன்மீக வாழ்வியல் கூறுகிறது. இப்ப பாருங்க, மகரிஷி நமக்கு இந்த 3வது நிலையைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உயர்ந்ததையே குரு அவர்கள் நமக்கு தவமாகவும் மௌனமாகவும் கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த உண்மையான ஆன்மீகம் என்பது. இந்த ஆன்மீகத்தை ஒரு மனிதன் இந்த அடிப்படை பண்புகளை, அடிப்படை ஒழுக்கங்களை கடைபிடித்து இறைவனை நீ வாழும் காலத்திலேயே உணர வேண்டுமா? அப்படி வாழும் காலத்திலேயே இறைவனை நீ உணர வேண்டும் என்றால் அதற்கு இறைவனை உணர்வதற்கு 4 மார்க்கங்களை இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே ஆனந்த நிலையிலே கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன 4 மார்க்கங்கள் அப்படின்னு கூறும்போது, தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 நிலைகளை கொடுக்கிறார்கள். அதாவது நன்மகன்மை நெறி, தொண்டு நெறி, தோழமை நெறி, மெய்மை நெறி என்று 4 நெறிகளை நமக்கு கொடுத்து வேதாந்த சித்தாந்தங்களை ஆன்மீக வாழ்வியலிலே மகான்கள் வடிவமைத்து அதன் மூலமாக இறைவனை சிக்கன பிடித்தேன் குருவின் திருவடியோடு அவருடைய திருவடியை பற்றி கொண்டு வாழும் காலத்திலேயே இந்த ஜீவன் ஐக்கிய முக்தி நிலை பெறுவதற்கு இந்த 4 நிலைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 4 நிலைகளிலும் தன்னை மகான்கள் நிலைக்கு உயர்த்தி கொண்ட மகான்கள் இந்த உலகத்திலே எவ்வளவோ மகான்கள் இருக்கிறார்கள். நாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நன்மகன்மை நெறி என்பது இறைவனை தந்தையாகவும் தன்னை மகனாகவும் பாவித்து இறை தொண்டு செய்து வாழும் காலத்திலேயே ஜீவன் முக்தனாக திகழ்ந்தவர் ஞானசம்பந்தர் பெருமான். தொண்டு நெறி என்பது இறைவனை தலைவராகவும் தன்னை தொண்டராகவும் நினைத்து தொண்டு செய்து ஜீவன் முக்தி நிலையை வாழும் காலத்திலேயே அடைந்தவர் நாவுக்கரசர் அவர்கள். தோழமை நெறி என்பது இறைவனை நண்பனாக பாவித்து நானும் இறைவனும் தோழர்கள் என்கின்ற நிலையிலே அந்த இறை அனுபூதியை வாழும் காலத்திலே எவ்வளவோ சோதனைகளை கடந்து அந்த இறைவனை உணர்ந்தவர் சுந்தரர் அவர்கள். மெய்மை நெறி என்பது இறைவனை குருவாகவும் தன்னை சீடனாகவும் பாவித்து சர்வம் குரு மயம், அன்பே குரு, அன்பே சிவம், குருவே பிரம்மம், சர்வம் பிரம்மமயத்தை உணர்த்திய குருவிற்கு புறம்பாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று அந்த ஒரு குரு திருவடியை பற்றி பரம்பொருளையே குருவாக நினைத்து அதனோடு அந்த அனுபூதியை உணர்ந்து வாழும் காலத்திலேயே அந்த ஜீவன் முக்தி நிலை பெற்றவர் மணிவாசகர், மாணிக்க வாசகர் அவர்கள். அன்பர்களே, இந்த 4 நிலைகளிலே
இந்த ஆன்மீக வாழ்வியலை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் பார்க்கிறோம் நம்ம இப்போ. கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா, இதை 6 நிலைகளாக பிரிக்கிறார்கள். இப்ப பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தலைய சுத்தும் நமக்கு. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு நம்முடைய மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம உணராம எவ்வளோ பேர் இருக்கலாம் இந்த உலகத்துல. நம்ம இதெல்லாம் இது மாரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இப்ப தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? அதனால தான் இந்த உள்ளுக்குள்ள ஒரு சாப்டரையும் இந்த நம்முடைய காவியங்களிலே புகுத்தி இருக்கிறார்கள். இப்போ அதற்கு உள்ள இந்த 4 நெறிகளுக்கு உள்ளே 6 நிலைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று இயற்கை, மற்றொன்று தத்துவம், 3வது அருள், 4வது சமயம், 5வது பிரசாதம், 6வது நினைவு. 6 நிலைகளை கொடுக்கிறார்கள். சரி, இந்த 6 நிலைகளை கொடுத்த நம்முடைய மகான்கள், முன்னோர்கள் அதை எப்படி கடைபிடிப்பது? அந்த ஆன்மீக வாழ்வியலே தன்னை இணைத்துக் கொண்டு பிறவியினுடைய நோக்கத்தை ஒரு மனிதன் வாடும் காலத்திலே எப்படி உணர்வது என்பதை சிந்திப்பதற்காகவும் அதன்படி நடப்பதற்காகவும் 6 நிலைகளை கொடுத்தவர்கள். அதற்கு உதாரணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மகான்கள். இயற்கை என்பது அதற்கு உதாரணத்திற்காக பத்ரிநாத், கேதார்நாத், காசி, ராமேஸ்வரம் போன்ற புராதன ஆலயங்களை நியமித்து ஆகம விதிகளை கடைபிடித்து, பக்தியினுடைய அடிப்படை ஆகமம், ஆகமத்தினுடைய மூலமே பக்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம அந்த நிலைகளிலே ஒரு காந்த களத்தை உருவாக்கி அந்த இயற்கை கோவில்களை நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக தத்துவம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்கின்ற பஞ்சபூத ஸ்தலங்களை அமைத்து அந்த ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி ஆலயங்களை நியமித்து அந்த இடத்திலே ஒரு அற்புதமான இன்றைக்கும் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கக்கூடிய ஒரு காந்த களத்தை உருவாக்கி மனிதர்களுடைய மனதிலே, ஆழ் மனதிலே அதன் நிலை வரைக்கும் சென்று தன்னுடைய சிற்றறிவை பேரறிவோடு இணைக்கக்கூடிய ஒரு நிலையை, அந்த ஒரு முழுமையான ஒரு உண்மையான நம்பிக்கையை மூடி வைத்து, ஆனால் நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது அதை மூட நம்பிக்கை என்று சொல்கின்றோம். ஆனால் நம் முன்னோர்கள் மூட நம்பிக்கையாக கொடுக்கவில்லை. நம்பிக்கையை மூடி வைத்து உதாரணத்தோடு கொடுத்திருக்கிறார்கள். 2 தான். இப்ப தவறு எங்கே? உதாரணத்தை கொடுத்தார்கள். உதாரணத்தை கொடுத்த மகான்கள் இந்த உதாரண நிலையிலேயே நீ இருக்காமல், அந்த உதாரணத்திலே எப்பொழுது உனக்கு பக்குவம் வருகிறதோ அப்பொழுது நீ உண்மையை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஆனால் பக்தியிலே நாம் தேர்வு பெறாத நிலை எந்த இடத்திலே வருகிறது என்றால், உதாரணத்தையே வாழ்க்கை முழுவதும் பிடித்துக்கொண்டு உண்மையை உணராமல் சென்று விடுகிறோம். அந்த உண்மை உணர்கின்ற நிலை வரும் பொழுது நமக்கு மரணம் சம்பவித்துவிடும். அந்த நேரத்தில் உண்மை உணர்ந்து என்ன பிரயோஜனம்? வாழும் காலத்திலே உணர வேண்டுமா? இறக்கும் காலத்திலே உணர வேண்டுமா? இந்த உடல் என்பதே ஒரு சவம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பிரேதம் என்று சொல்கிறார்கள் மகான்கள். அன்பர்களே, நமக்கு நேரம் இல்லை. வாழ்க்கை மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. முற்காலத்தை போன்று ஒரு அமைதியான வாழ்க்கை, மெதுவான வாழ்க்கை நாம் வாழவில்லை. இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை 3 நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நேரம் இல்லை. செத்த பிணத்தினை கட்டி சுமந்து, நம்ம பிணத்தை நம்மளே சுமந்துக்கிட்டு போறோம். தினமும் அதை சுமந்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன்? ஒரு நாள் இது பிரேதமா மாறப்போறது. வெட்டி எறிந்த புலன்களும் வெந்து, விட்ட நிலையில் நித்தம் நடந்து, கண்ட நிலையில் யாவும் கண்டு. கண்ட நிலையில் யாவும் கண்டுனா, கல்ல பார்த்தா அது கல்லு, மரத்தை பார்த்தா மரம், செடியை பார்த்தா செடி. ஆனால் அத்தனையும் தெய்வத்தினுடைய அம்சம் என்பது தெரியல. கண்ட நிலையில் யாவும் கண்டு. கல் கொண்ட அடியை நானும் உணர்ந்து, என் கொண்ட சிவமே நீயே வந்து, உண்டவாயும் உண்ண மறுத்து. அந்த உண்டவாயும் உண்ண மறுத்துன்னு சொல்லும் பொழுது அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். உச்சம்னா என்ன அர்த்தம் கேட்டா, இறைவனை உணர்து இல்ல, நமக்கு மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவோ காசு பணம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம். 2 இட்லி, ஒரு இட்லிக்கு மேல என்னால சாப்பிடவே முடியலையே, கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு இது பண்றாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களே. ஏன்? உண்பதற்கு வாய் இருக்கிறது, மனம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு கூட ஒரு சிலருக்கு உதவி செய்வதற்கு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லையே, யான் என் செய்வேன் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள். உண்ட வாயும் உண்ண மறுத்து, மரணத்தினுடைய வாசலிலே நெருங்கி நிற்கிறோம். என்று ஒருவருடைய மரணம் என்பது அந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் உடைய ஒரு ரகசியம். பிறப்பும் இறப்பும் இறைவனின் ரகசியம் என்று சொல்கிறார்கள். அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே மரணம் என்று ஒன்று வரும் பொழுது, அப்பொழுது தனக்கு மரணம் என்று தெரிந்துவிடும். இறைவனுடைய சித்து விளையாட்டு மிகப்பெரியது. அந்த இடத்திலே இறை காட்சி நமக்கு தெரியும். அந்த இறை காட்சி நமக்கு நடக்கும் பொழுது உன்னுடைய நிலை என்ன என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். உண்டவாயும் உண்ண மறுத்து, தள்ளாடி தள்ளாடி நானும் நடந்து, கை கட்டி வாய்மூடி கண்ணீர் மல்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கை கட்டி வாய்மூடி கண்ணீர் மல்க, கண்ணாடி பிம்பத்தின் முன்னே நின்று. கண்ணாடி பிம்பம் எது? சுத்த சைத்தன்யம், ஆத்மா, பரமாத்மா. அதுக்கு முன்னாடி அகக்காட்சியாக இறக்குவதற்கு முன்னால் நமக்கு தெரியும். அந்த கண்ணாடி பிம்பத்தின் முன்னே கை கட்டி வாய்மூடி கண்ணீர் மல்க நின்று என்ன கேட்போமா நம்ம? உன்னை காண்பேனோ அல்லேல் கண்மூடி போவேனோ. ஏன் அந்த இடத்துல உன்னை காண்பேன்னு சொல்லல, தீர்க்கமா இல்ல. உன்னை பார்க்க முடியுமா? உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமா? அதை நான் உணர முடியுமா? இல்ல நான் கண்ணு மூடிடுவேனா? ஏன் கண்ணு மூடிடுவேனா? உணர்ச்சி நிலையிலேயே வாழும் காலம் முழுவதும் பக்தியில இருக்கிறோம். உணர்ச்சி நிலையிலே இருக்கின்ற பக்தி நிலை பெறாது. ஆன்மீக வாழ்வியலிலே உணர்வு நிலை எப்பொழுது வருகிறதோ, அந்த உணர்வு நிலையிலே பக்தியில இருந்தவர்கள் தான் இன்றைக்கும் நாம் மகான்கள் என்று அழைக்கின்றோம் பக்தி மார்க்கத்துல. அதையும் தாண்டி புனிதமாக உள்ள அந்த இறைவனை, அந்த காய் நிலையிலிருந்து கனி நிலைக்கு தன்னை மாற்றிக்கொண்டவர்களை ஞான நிலையிலே மகான்கள், சித்தர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பஞ்சபூத தத்துவத்தின் மூலமாக ஆன்மீக வாழ்வியலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆலயங்களை, மனித உடலுக்கும் இந்த ஆலயங்களுக்கும் ஒரு சம்பந்தத்தை கொடுத்து, அந்த இடத்திலே நம்பிக்கையை மூடி வைத்து, விஞ்ஞானபூர்வமான ஒரு காந்த களத்தை உருவாக்கி மனிதனை ஞான நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு அடிப்படை வாழ்வியலை கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக அருள். இந்த அருள் என்பது நம்முடைய முன்னோர்கள், முற்காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள் அருளின் மூலமாக, தான் உணர்ந்த அருளின் மூலமாக அருள் திருஸ்தலங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்.
அதை நாம் தமிழிலே மற்றபடி எல்லோரும் புரியும் நிலையிலே சொல்ல வேண்டும் என்றால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு தான் நாம் அதை சொல்லணும். அந்த நிலையிலே இந்த ஆன்மீகத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக அடுத்த நிலை சமயங்கள். இந்த சமயங்களிலே யந்திரம், தந்திரம், மந்திரத்தின் மூலமாக ஒரு காந்த களத்தை உருவாக்கி அந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு அபரீதமான சக்தியை குவித்து ஆலய வழிபாட்டை உருவாக்கி மனிதர்களை அடிப்படை பக்தியில் ஒழுங்காக நிலைக்கச் செய்கின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை கொடுக்கிறார்கள். அடுத்ததாக பிரசாதம். இந்த பிரசாதம் என்பது 3 ஆசைகள்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதற்காக நம்முடைய முன்னோர்கள் நிறைய காவியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ராமாயணம், மகாபாரதம், பட்டினத்தாருடைய வாழ்க்கை, இதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக நினைவு. அந்த நினைவுதான் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள். சில ஆலயங்களிலே, புகழ்பெற்ற ஆலயங்களிலே சித்தர்களுடைய ஜீவ சமாதி உள்ளே இருக்கும். அன்பர்களே, இந்த வகையிலே தான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆன்மீக வாழ்வியலை கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோமா என்பது அவரவர்கள் தான் அதை உணர வேண்டும். இப்போ அடுத்த நிலைக்கு நம்மளை கூட்டுக்கிட்டு போறாங்க. அதாவது இது நம்ம எதுக்கு பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 3 கொடுத்தாங்க, ஒரு 4 கொடுத்தாங்க. அந்த 4க்கு உள்ள ஒரு 6, 5 கொடுத்தா 4 கொடுத்தாங்க. திருப்பி அந்த 4க்குள்ள ஒரு 6 கொடுத்தாங்க பார்த்தோம். இப்ப இந்த 6க்குள்ள ஒரு 5 கொடுக்குறாங்க. பாருங்க, மனிதர்களாக பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அடிப்படை ஆன்மீகம், முதிர்ந்த நிலை, ஞான நிலை வாழும் காலத்திலே அடைய வேண்டும். அதுவே பிறவியினுடைய நோக்கம். அதுதான் சொல்லப்படுகிறது. அந்த நிலையிலே ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் பக்தி மார்க்கத்திலே 5 நிலைகளை கொடுக்கிறார்கள். அதை பஞ்ச யஜ்யம் என்று சொல்கிறார்கள். யஜ்ஞம் என்றால் யாகம் என்று பொருள். அந்த 5 நிலைகளுக்கு தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனித யஜ்யம், பூத யஜ்யம் என்று 5 நிலைகளை நமக்கு அடிப்படை ஒரு புத்திமதிகளை சொல்கிறார்கள். இந்த தேவ யஜ்யம் என்பது தன்னுடைய அடிப்படை கர்மம், தர்மத்தின் முதல்ல பார்த்தோம் பாருங்க, தர்மம், கர்மம், மோட்சம், முக்தி. அந்த அடிப்படை தர்மம், கர்மத்தின் மூலமாக ஆலயங்களுக்கு தேவையான சில விஷயங்களில் நம்முடைய சரீர உபகாரமோ, அறிவின் உபகாரமோ, பொருளின் உபகாரமோ செய்வது. 2வது ரிஷி யஜ்யம். நல்ல குருமார்களுடைய காவியங்கள், நல்ல குருமார்களுடைய அந்த நூல்களை தானும் படித்து தானே அதுவாகி யாதுமாகி நின்று தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வருவது அந்த 2வது நிலை. 3வது நிலை பித்ருவர்க்கம். நம்முடைய இறந்தவர்களுடைய அவர்களுடைய நினைவில் அந்த நினைவு நாளன்று நின்று அந்த நாளிலே நற்காரியங்கள் மக்களுக்கு செய்வது 3வது நிலை. 4வது நிலை மனித யஜ்யம். மனித யஜ்யம் என்பது சுத்த சன்மார்க்கத்தோடு ஒப்பிட்டது. அதுதான் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அன்னம் வழங்குவது. பூத யஜ்யம். இந்த பூத யஜ்யம் என்றால் விலங்குகள், பறவைகள், இவைகளுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு உணவு கொடுப்பது. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த
6 நிலைகளிலே நமக்கு இப்படி இந்த ஆன்மீக வாழ்வியலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை கடந்த நிலைக்கு இப்ப போறோம். கடைசியா அது போயிட்டு அதுக்கப்புறம் வேதாத்திரியத்தோட நம்ம ஒரு லிங்க் கொடுக்கலாம். அடுத்ததாக இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசி இருக்கிறோமே, இது எல்லாம் எனக்கு முடியல அப்படின்னு சொன்னா, சரிப்பா உனக்கு இதெல்லாம் முடியலன்னா உனக்கு திருப்பி இன்னும் ஒரு 9 பக்திகளை கொடுக்கிறேன். இந்த ஆன்மீக வாழ்க்கை. அதுல எது உனக்கு வேணுமோ அதை நீ உதாரணத்திற்கு பிடித்துக்கொள். உதாரணத்தை பிடித்துக் கொண்டு உண்மையோடு நீ இணைவாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடுத்தது அதுக்கு பேர் தான் நவபக்தி என்று பெயர். சிரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம், வந்தனம், அர்ச்சனம், தாஸ்யம், சக்கியம், பாதசேவனம், ஆத்ம சமர்ப்பணம். எவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்கிறார் பாருங்க. 9 நிலைகளை நமக்கு நவபக்தி என்று கொடுக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இதுல சிரவணம் என்பது இறைவனை பற்றி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்போ இறைவனை பற்றின்னு இல்லை, இப்ப இந்த சத் சங்கத்திலே நம்ம இவ்வளவு பேர் கேட்கிறோம், ஒரு 420 பேர் கேட்கிறோம் இந்த சத் சங்கத்தை அப்படின்னு பொழுது, இந்த சத் சங்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத் சங்கம் என்றால் நல்லோர்கள் கூடுமிடம், நல்லதே பேசுமிடம், நல்லதே நினைக்கும் இடம், நல்லதே செய்யும் இடம். அதுதான் சத் சங்கம். சத் சங்கத்திலே நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் புரியலைன்னா கூட பரவாயில்ல, அந்த சத் சங்கத்துல உட்கார்ந்தாலே அந்த மகான்களுடைய இறை ஆற்றல் பெற்றவர்களுடைய ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. இப்ப இதற்கு பக்தி மார்க்கத்திலே உதாரணத்திற்கு ஹனுமான் அவர்களை கொடுத்தார்கள். ராமாயணம் எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்தந்த இல்லங்களிலெல்லாம் ஹனுமான் அவர்கள் அவதரிப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக ஸ்மரணம். எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, யாரை நான் இறைவனாக நினைக்கிறேனோ அந்த நினைவிலேயே வாழும் காலம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பது. இறைவனை பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பது என்று பொருள். அதற்கு உதாரணத்திற்காக சீதை என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக கீர்த்தனம். கீர்த்தனம் என்பது நான் எதை கேட்டோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்வது. இதுல பார்த்தீங்கன்னா அந்த நவபக்தியும் வேதாத்திரியத்துக்குள்ள இருக்கிறது. இந்த கீர்த்தனம் என்பது உதாரணத்திற்கு நாரதர் என்கின்ற ஒரு பாத்திரத்தையும் மற்றும் வால்மீகி அவர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வந்தனம் என்பது எப்பொழுதும் இறைவனை நன்றி மறவாமல் வணங்கிக் கொண்டிருப்பது. அதற்கு விபீஷணன் என்கின்ற ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அர்ச்சனம். இந்த அர்ச்சனம் என்பது இறைவனுடைய நாமத்தை சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டு அந்த இறைவனுக்கு படைத்ததை பிறருக்கு கொடுப்பது ஒரு அற்புதமான பணி. அதற்கு சபரி என்கின்ற ஒரு பாத்திரத்தை, காவியத்தை கொடுத்திருக்கிறார்கள். தாஸ்யம், மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது. தன்னுடைய வாழ்க்கையை எதுவாகினாலும் பரவாயில்லை என்று விட்டுவிட்டு தனக்கென எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் தன்னுடைய குரு போன்ற நிலைக்கு ஒருவருக்கு தொண்டு செய்வது தாஸ்யம். அதற்கு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் லக்ஷ்மணன், அந்த கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள் காவியத்திலே. சக்கியம். சக்கியம் என்பது இறைவனை தோழனாக பாவித்து இறை அனுபூதி பெறுவது, இறைவனிடம் உபதேசம் பெறுவது, இறைவனிடம் உதவி பெறுவது. அதற்கு சுக்ரீவன் என்கின்ற ஒரு அற்புதமான பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். பாதசேவனம். தான் ஒரு மகாராஜாவாக இருந்தாலும் நான் ஒரு சாதாரண
தொண்டன், சாதாரண ஒரு சேவகன் என்ற நிலையிலே வாழ்ந்து காண்பித்ததாக நம்முடைய காவியம் சொல்கிறது. பரதன் என்கின்ற ஒரு காவியத்தை, கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆத்ம சமர்ப்பணம், இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வது ஆத்ம சமர்ப்பணம். இந்த ஆத்ம சமர்ப்பணத்திற்காக ஜடாயு என்கின்ற ஒரு பாத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு இப்படி விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்களே, இது எல்லாம் அவங்க கொடுத்தது எல்லாம் நமக்கு உண்மையான இந்த ஆன்மீக வாழ்வியல்லே அவங்க நமக்கு ஏதோ சும்மா ஏதோ சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொன்றுத்துக்கு உள்ளேயும் பலவிதமான ஒரு என்ன சொல்றது ஆராய்ச்சி, பலவிதமான அதிசயங்கள் நமக்கு புலப்படும். அப்படி என்றால் ஒரு சாதகன் எவர் ஒருவர், இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் ஆன்மீக வாழ்வியலுடைய அடிப்படை இல்லாமல் இந்த உலகத்திலே அவரால் மனம் நிறைவு பெறாது. அந்த நிலையை ஒரு மனிதன் வாழும் காலத்திலேயே பெற வேண்டும். அப்படி தன்னுடைய கர்மாக்களை கடந்த நிலையிலே எவர் ஒருவர் அந்த நிலைக்கு உள்ளே வருகின்றாரோ அவர்களை ஆன்மீக சாதகன் என்று அழைக்கின்றார்கள். அந்த ஆன்மீக சாதன நிலைன்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த ஆன்மீக சாதனுக்கு 3 நிலைகளை கொடுக்கிறார்கள். பாருங்க, அடுத்த நிலை பாருங்க. 4, 5 பார்த்தோம், 6 பார்த்தோம், திரும்பி 4 பார்த்தோம், திரும்பி 5 பார்த்தோம், அப்புறம் 9 பார்த்தோம். இப்ப திரும்ப எங்க வரும்? திருப்பி 4. இந்த 4 முடிச்சு திருப்பி ஒரு 8. பாருங்க எப்படி கொடுக்கிறார்கள் பாருங்க இந்த ஆன்மீகத்தை. ஒரு சாதகன் என்பவன் 3 நிலைகளை கடந்தவன். பக்தன், ஞானி, யோகி. இங்க 3 பேருமே வெவ்வேறு ஆள்கள் கிடையாது. எல்லாமே ஒரே மனிதர்கள் தான், நாம தான். முதல்ல ஆன்மீக வாழ்வியல் பக்தி, முதல்ல 18 வயது வரைக்கும் அந்த நிலை. அது வரைக்கும் அவர்களுடைய அந்த அடிப்படை பக்தி, ஆன்மீகம், அநேக ரூபத்திலே பிரம்மத்தை உணர்வது, அதுதான் முதல் நிலை. அந்த நிலைக்கு பெயர் அநேக ரூப பிரம்மாஸ்மி என்று பெயர். அந்த நிலையில் இருந்து பரம்பொருளை அவர்கள் உணர்கின்ற வழி. அதற்காக கொடுக்கப்பட்ட 2, அதுக்குள்ள 2 இருக்கு. அந்த ஒரு பக்தன் என்பவன், அந்த பக்தனுக்கு 2 கருவிகள் உண்டு. ஒன்று பூஜை, மற்றொன்று அதன் மூலமாக சரணாகதி. 2 கருவிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவதாக, இந்த எப்பொழுது அந்த சாதகன் என்பவன் அடிப்படை பக்தியின் மூலமாக, அந்த இறை வழிபாடு என்கின்ற அந்த பூஜையின் மூலமாக அந்த சரணாகதி நிலையை அடைகிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே விழிப்பு நிலை ஏற்படும். அவேர்னஸ், அயராத விழிப்பு நிலை ஏற்படும். அந்த அயராத விழிப்பு நிலை எப்பொழுது உனக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது நீ பக்தன் என்கின்ற அந்த சாதகன் பக்தன் என்கின்ற நிலையில் இருந்து ஞானி என்கின்ற நிலைக்கு வருகிறார். அந்த ஞானி என்கின்ற நிலைக்கு வருபவர்களுக்கு 2 கருவிகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று விழிப்புணர்வு, மற்றொன்று மனம் அற்ற நிலை. 2 நிலைகளை கொடுக்கிறார்கள். பாருங்க, பக்தனுக்கு பூஜை, சரணாகதி, ஞானிகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் மனமற்ற நிலை. இந்த நிலையிலே கடக்கணும். இதையும் கடந்து போனால் 3வது யோகி நிலை. அந்த யோகி நிலைக்கு 2 கருவிகளை கொடுக்கிறார்கள். ஒன்று தியானம், மற்றொன்று சமாதி நிலை என்று சொல்லப்படுகின்ற மௌனம். 2 கொடுக்கிறார்கள். இப்ப பாருங்க, மகரிஷி நம்மை எந்த இடத்திலே உயர்த்தி வச்சிருக்கிறாரு. மனிதனாக வாழ்கின்ற ஒரு மனிதன், ஒரு சாதகன் இந்த 3 நிலையும் கடப்பதற்கு வேதாத்திரியத்திலே நமக்கு எந்த அளவிற்கு ஒரு திட்டத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைக்கும் பொழுது
உண்மையிலேயே நமக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. நண்பர்களே, இப்ப இந்த நிலையில நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, அடுத்த நிலை இவ்வளவு கொடுக்கிறார்களே, சரி இதையும் தாண்டணும் இப்போ. இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். எனக்கு பக்தி அந்த அளவுக்கு வரல. அப்ப நான் இறைவனை எப்படி நான் பிடிக்கிறது? அப்படின்னு கேட்பாங்க இல்லையா எல்லாருமே. நம்மளே கேட்போமே. ஒரு 10 ஐடியா குடுத்தோம்னா, சரி 10 இருக்கே 10ல 1 நம்ம நிச்சயம் பிடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வராது நெறைய பேருக்கு. இந்த 10ம் வரலைன்னா நான் என்ன செய்யறது? அப்படின்னு தான் முதல்ல ஒரு கேள்வியே நம்ம கேட்போம். அப்ப அவர்களுக்கு ஒன்னை கொடுக்கிறார்கள். அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணுகோ பிரீத்திகரம் பவேதி என்று ஆன்மீக சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. இறைவனை 8 விதமான மலர்களை கொண்டு நீ தினமும் அர்ச்சித்தால் ஒரு சாதகன் பக்தன் நிலையிலிருந்து ஞானி நிலைக்கு மாறி யோகி நிலைக்கு மாறுவான் என்று சொல்கிறது. 8 விதமான மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். இப்ப 8 விதமான மலர்கள்னு சொல்லும்போது உடனே நம்ம என்னென்ன மலர்கள் நான் எங்க வீட்ல மல்லிகைப்பூ போடுவேன், ரோஜா பூ போடுவேன், துளசி போடுவேன், சாமந்தி போடுவேன், இருவாட்சி பூ போடுவேன், தவனம், மரிக்கொழுந்து இப்படி பல புஷ்பங்களுடைய பெயரை நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை சொல்லவில்லை. அது உதாரணம். இங்கதான் நம்ம தவறு செய்யறோம். உதாரணத்தை பிடித்துக் கொண்டேமே தவிர உண்மைக்கு செல்லவில்லை. அந்த அஷ்டவிதம் புஷ்பம் என்பது என்ன? அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணுகோ பிரீத்திகரம் பவேதி. அது என்ன? சாந்தி புஷ்பம், சமா புஷ்பம், சர்வபூத தயா புஷ்பம், பிருத புஷ்பம், யோக புஷ்பம், தியான புஷ்பம், சத்ய புஷ்பம், அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணுகோ பிரீத்திகரம் பவேதி. பாருங்க. சாந்தி புஷ்பம். சாந்தி புஷ்பம் என்றா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அமைதி. அமைதியா இருக்கணும். இறைவனுக்கு யாரை பிடிக்கும்னா, யார் ஒருவர் அமைதியாக இருக்கிறாரோ, இன்முகமும் இன்சொல்லும் கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவனுக்கு பிடிக்கும். அதுதான் முதல் புஷ்பம். அந்த சாந்தி புஷ்பம் உனக்கு வாழும் காலத்திலேயே பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? தன்னை அறிதல், தன் குறை உணர்தல், குறைகள் தீர வழிவகுத்தல், வகுத்தபடி வாழ்தல். இந்த 4 நிலைகளை மகரிஷி நமக்கு ஒரு உண்மையான ஆன்மீக வாழ்வியலாக வேதாத்திரியத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக சமா புஷ்பம். இந்த சமா புஷ்பம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர் ஒருவர் தன்னை அகத்தாய்வு செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் அவர்கள் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாத்தியக்கூறு அவர்களுக்கு உள்ளே ஏற்படும். அந்த நிலையும் குரு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக சர்வபூத தயா புஷ்பம். இந்த சர்வபூத தயா புஷ்பம் என்பது வேதாந்த சித்தாந்தங்களில் நம்ம முதல்ல பார்த்தோம். தர்மம், கர்மம், மோட்சம், முக்தி என்று. அதை வேதாத்திரியத்திலே நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்திரிய புஷ்பம். தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு, இந்த 5 புலன்கள் கடந்த நிலைக்கு ஒரு மனிதன் சென்றால்தான் இந்த 5 புலன்களுடைய எஜமானனாகிய மனம் பிறக்கும் இடத்திலே நிற்க முடியும். மனம் எண்ணம் உதிக்கின்ற இடத்திலே நிற்க முடியும். அதற்கு வழிவகை செய்வதற்குத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். யோக புஷ்பம். ஒரு உண்மையான பக்தன் தினமும் உடற்பயிற்சி செய்தால்தான் இறைவனுக்கு பிடிக்கும் என்று ஆன்மீக வாழ்வியலே சொல்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் தினமும் உடற்பயிற்சி செய்யணுமே. அதற்கு மகரிஷி அவர்கள் நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். தியான புஷ்பம். எவரெவரெல்லாம் தினமும் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனை பிடிக்கும். நம்ம வாரத்துல 7 நாளும் 9 தியானத்தை கையில வச்சுக்கிட்டு எதை செய்யறதுன்னு திக்குமுக்காடிக்கிட்டு தவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். விரத புஷ்பம். விரதம் இருப்பது.
விரதம் இருப்பது என்றால் வயித்தை முழுசா காய போட்டு விரதம் இருக்கிறதுன்னு இல்லை. அது வந்து மாசத்துல ஒரு நாள், அது வந்து உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு. அந்த காந்தலை அதிகமாக வருகின்ற காலங்களிலே, அலைகள் வருகின்ற காலங்களிலே அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பது. எவர் ஒருவர் உண்மையான விரத புஷ்பம் என்னவென்றால், எவர் ஒருவர் 5லே அளவு முறையை கடைபிடிக்கிறார்களோ அதுவே உண்மையான புஷ்பம். இந்த விரத புஷ்பம். அடுத்ததாக சத்திய புஷ்பம். இந்த சத்திய புஷ்பம் என்பது வாய்மை, நற்பண்புகளை குரு அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஆன்மீக வாழ்வியலிலே கொடுக்கப்பட்டதை வேதாத்திரியத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நிறைவாக இந்த வேதாந்தம் சித்தாந்தம் என்பது நமக்கு, இந்த ஆன்மீக வாழ்வியல் என்பது நமக்கு நம்முடைய பாஷையில புரியும்படி சொல்லணும்னா ஒரு தியரின்னு வச்சுக்கலாம். நமக்கு வேதாத்திரியம் என்பது ஒரு பிராக்டிக்கல். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எந்த ஒரு விஷயத்தையும் பிராக்டிக்கலா அணுகினாத்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நடைமுறையில சொல்றோம் இல்லையா? அப்போ வேதாந்த சித்தாந்தங்களிலே, ஆன்மீக வாழ்வியலிலே எதை கொடுக்கப்பட்டதோ அதை நமக்கு மகரிஷி அவர்கள் பயிற்சியாக கொடுக்கிறார்கள். வேதாந்த சித்தாந்தம் என்பது நானசையேன ஜீவன் என்று சொல்கிறது. நானசையேன ஜீவன் என்றால், நான் வாழும் காலத்திலே இந்த உடலிலே கடைசி மூச்சு நிற்கின்ற வரை யாருக்கும் பாரமாகவும் எனக்கும் பாரமாகவும் நான் இருக்கக்கூடாது. என்னுடைய அந்திம காலம் வரைக்கும் யாருடைய உதவியும் நாடாமல் என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? உன்னுடைய உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நானசயேன ஜீவன் என்று சொல்கிறது. அதற்கு மகரிஷி அவர்கள் நமக்கு, அது தியரி, உபதேசம். அதுக்கு பிராக்டிக்கல் வேதாத்திரியத்திலே நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்துட்டார். அப்ப அந்த உடற்பயிற்சியை நம்ம தினமும் செய்யும் பொழுது நமக்கு எந்த வயசானாலும் நமக்கு வாழ்க்கையிலே உடல் மூலமாக வருகின்ற வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக அநாயசேன முக்தி என்று சொல்கிறார்கள். மரணம் நமக்கு நெருங்கும் பொழுது, அந்த மரண தருவாயில் இருக்கும் பொழுது, எவர் ஒருவர் மரண நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையிலே அவர்களுக்கும் துன்பம் வரக்கூடாது. அவர்களால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கும் எந்த அளவிலும் துன்பத்தை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது நம்முடைய உரிமை இல்லை, நம்மிடம் இல்லை. அந்த பக்குவம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் மனம் அமைதி பெற வேண்டும். அந்த மன அமைதி பெறுவதற்கு இந்த தியரிக்கு பிராக்டிக்கல் மகரிஷி அவர்கள் நமக்கு தியானங்களை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, ஓஜஸ் தேஜோ துதிதரகா பிரகாசாத்மா பிரகாசனகா என்று சொல்கிறார்கள். எவர் ஒருவர் தன்னுடைய சக்தியை, குண்டலினி சக்தியை, சுத்த சக்தியை மேலெடுப்பி உடல் முழுக்க ஓஜஸ் என்னும் சக்தியோடு பரப்பி விடுகிறார்களோ அவர்களுடைய ஆத்மா இந்த உலகத்திலே பிரகாசமாக இருக்கும். அதாவது மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் என்று சொல்லுகிறார்கள். அதை மகரிஷி அவர்கள் நமக்கு காயகல்ப பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன? மனித பிறவியினுடைய நோக்கம் பரோபகார்த்தம் இதம் புண்ணியம் சரீரம். மனிதர்களாகிய நாம் அனைவரும் இந்த உடலை எடுத்தது ஒரு சேவை செய்வதற்காகத்தான். அந்த சேவை செய்கின்ற ஒரு மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும்? தனி மனிதன் எப்பொழுது அமைதி பெறுகிறானோ அப்பொழுது அந்த நிலை வரும். அந்த தனி மனித அமைதிக்கான வழிமுறைகளை வேதாத்திரியத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு பிராக்டிக்கலாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலை எப்பொழுது நமக்கு வரும்? எப்பொழுது உன்னுடைய குணநல பேரு முழுமை பெறுகிறதோ அப்பொழுது உனக்கு அது வந்துவிடும். அந்த குணநல பேருனுடைய பயிற்சிகள் தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இந்த 4 நிலைகளை கடந்தால் ஒரு மனிதன் தான் யார் என்கின்ற நிலை வரும்.
அந்த தான் யார் என்பதை உணர்ந்தால் பிரம்மமே நானாக இருக்கின்றேன் என்கின்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி, ஒரு உணர்வு நமக்கு உள்ளே கிடைக்கும். அதை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உச்சம், கடைசி ஆத்ம தரிசனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம வினிக்கிரகா பாப சம்ஸ்ருதிகி என்று சொல்கிறார்கள். உன் வாழ்க்கையிலே நீ பேசுகின்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகள் மௌனத்தை விட சிறந்ததாக இருந்தால் நீ பேசு, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப மௌனத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. வேதாந்த சித்தாந்தங்கள்ல, அந்த ஆன்மீக வாழ்வியலிலே மகரிஷி என்ன பண்றாரு பாருங்க. மௌனத்தை கடைசியில தான் நம்முடைய சப்ஜெக்ட்லே வந்திருக்குது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், பிரம்ம நிலை விளக்கம், பெண்ணின் பெருமை, வாழ்த்தும் பயணம், பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும், தொண்டு, அன்பு, கருணை, இப்படி பல விஷயங்கள் மகரிஷி சொன்னார். அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ண மகரிஷி கடைசியில பாருங்க, அந்த மௌனம்னு வரும்பொழுது மௌனத்தின் மேன்மை அப்படின்னு குறிப்பிடுகிறார். எண்ணத்தின் மேன்மைன்னு சொல்லலையே, ஆசையின் மேன்மைன்னு சொல்லலையே, அதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வந்தா அந்த மேன்மையான ஒரு விஷயம் அந்த மௌனம், அது கிடைச்சிரும். அதை மகரிஷி அவர்கள் நமக்கு பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள். நான்காவது கடைசி இதுதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களாக பிறந்த நம்ம அனைவருக்குமே வாழ்க்கையில 4 விஷயங்களை நம்ம சந்திப்போம். இந்த 4 விஷயம் 2 உனக்கே தெரியாது, 2 தான் உனக்கு தெரியும். பிறப்பு, முதல்ல பிறப்பு, 2வது முதுமை, 3வது நோய், 4வது மரணம். இதுல பிறப்பும் இறப்பும் நமக்கு தெரியாது. நான் எப்ப பிறந்தேன்னு நம்ம மத்தவங்க அம்மா அப்பா சொல்லித்தான் நமக்கு தெரியும். இறக்க போறதும் தெரியாது, எப்ப இறக்க போறோம். ஆனா இடையிலே வருகின்ற 2 இருக்கு பாருங்க. எது? முதுமை, நோய். இந்த 2ம் எப்படி வரும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுமை என்பது உடல் சார்ந்த கர்மாக்களினாலோ மனம் சார்ந்த கர்மாக்களினாலோ வரும். இது 2 தாண்டி வராது. முதுமையும் நோயும் ஒண்ணு உடலால வரும் அல்லது மனசால வரும். இந்த 2த்தினால அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி அது உடலிலே நோயாகவும், உள்ளத்திலே கலங்கமாகவும், மனதிலே குழப்பமாகவும், வாழ்க்கையிலே சிக்கலாகவும் வருகிறது. அதைத்தான் ஆன்மீக வாழ்வியலிலே ஜன்மா, முக்தி, ஜரா, வியாதி, துக்க, தோஷானு தர்சனம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 நிலைகளை வாழும் காலத்திலே ஒரு மனிதனானவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல பாருங்க, நம்ம பிறப்பை மட்டும் ஏத்துக்கிறோம். ஒருத்தர் வீட்டுல குழந்தை பிறந்துட்டா சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம. ஆனா யாருக்காவது முதுமை வந்தா நம்ம ஏத்துக்கிறோமா? யாருக்காவது நோய் வந்தா நம்ம ஏத்துக்கிறோமா? யாருக்காவது மரணம் வந்தா நம்ம ஏத்துக்கிறோமா? ஆனா 4ஐயும் சமமாக பாவிக்கும் நிலை ஒரு சாதகனுக்கு வர வேண்டும். அதுதான் ஆன்மீக வாழ்வியல். அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை தியான பயிற்சி, எளிய முறை சித்தர்கள் யோக காயகல்ப பயிற்சி, தன்னுடைய குணத்தை மேம்படுத்துகின்ற அகத்தாய்வு பயிற்சி, இந்த 4 நிலைகளை நீ கடந்து விட்டால் அடுத்த நிலையாகிய அந்த சுத்த சைத்தன்யத்தை உணர்கின்ற இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த உணர்வு நிலை பெறுகின்ற வாழும் காலத்திலேயே சர்வபூதோ மகா யோகியாக மாறுகின்ற நிலை மௌனத்தையும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, இந்த நிலையிலே பார்க்கும் பொழுது ஆன்மீக வாழ்வியலிலே நமக்கு என்னென்ன தத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் கொடுத்தார்களோ அத்தனையும் உண்மை. அத்தனைக்கு உள்ளும் ஒவ்வொரு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது. இவை அனைத்தையும் மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையாக, இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, எத்தனை உள்ளுக்குள்ள 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 போறோம் பாருங்க, சப்டிவிஷனா. அப்ப அத்தனை சப்டிவிஷன் போகாம இந்த 4 நிலைகளிலே மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்து, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதை விட சிறப்பு உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன? உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் ஒரு தன்மை உண்டு. அதுதான் அதனுள்ளே அறிவாக விளங்கிக் கொண்டு அதுதான் அந்த இறைவனாக இருக்கிறது. நெல்லிக்காய்
அதற்கு உள்ளே இருப்பது, அறிவாக இருப்பது துவர்ப்பு, அதுதான் இறைவன். பச்சை மிளகாய், அதற்கு உள்ளே அறிவாக, தன்மையாக, இறைவனாக இருப்பது காரம். ஆப்பிள், இனிப்பு, அந்த இனிப்பாக அதற்குள்ளே தன்மையாக, அறிவாக, இறைவனாக இருப்பது அந்த இனிப்பு. அதுபோன்று மனிதன். இந்த மனிதனுக்கு மனம், இதம். மனசே இதன் நமக என்று ஆன்மீக வாழ்வியலே சொல்வார்கள். அந்த மனிதனுக்கு மட்டும் இந்த உலகத்திலே மனிதனை தவிர மிச்ச எல்லா தோற்றப் பொருட்களுக்கும் ஒரு தன்மைதான் உண்டு, ஒரு தத்துவம். ஒன் பிலாசபி, ஒன் திங். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் 96 தத்துவங்கள் அடங்கியவர்கள் நாம் அனைவரும். அன்பர்களே, இந்த 96 தத்துவத்தை மகரிஷி அவர்கள் 12ஆக சுருக்குகிறார். நீங்க இப்ப போய் படிங்க. தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3. இந்த 3 இருக்கு பாருங்க. இந்த 96 தத்துவத்தை 12ஆக, வாழ்க்கை தத்துவங்கள் 12ஆக மகரிஷி அவர்கள் 96ஐ 12ஆக சுருக்கி எளிய முறையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 12 தத்துவங்களை நாம் ஆராய்ந்தால் அந்த 96 தத்துவத்தினுடைய பொருள் விளங்கும். எனவே உண்மையான ஆன்மீக வாழ்வியல் முன்னோர்கள் கொடுத்ததும் நமக்கு மகரிஷி கொடுத்ததும் ஒன்றே என்று கூறி இன்றைய இந்த தொடரை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த வாரம் ஆன்மீக வாழ்வியல் பகுதி 7இல் சந்திப்போம் என்று கூறி, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு செவிமடித்த அத்தனை வேதாத்திரிய தூதுவர்களையும் உங்கள் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கி, குருவின் நினைவோடு திருப்பூர் மண்டலத்திற்கும் அதனை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.